வணக்கம் விவசாய நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நான் ஒரு வணிக பயிரான தக்காளியில் வரக்கூடிய வைரஸ் பிரச்சனை இன்னைக்கு கோலார் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால பல விவசாயிகள் கஷ்டத்தாங்க. எப்படி வருது, இதன் மூலம் என்ன தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க மண் கெட்டு போச்சு, அதனால பயிர் வரலன்னு. ஸோ மண் கெட்டு போச்சுன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஊரை விட்டுட்டு போய் புது நிலத்தை வாங்கி தக்காளி பயிரிடுற உதாரணங்கள் இன்னைக்கு கோலார் மாவட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் போக முடியும்? இருக்கிற நிலத்தை விட்டுட்டு எத்தனை பேர் போய் செய்ய முடியுங்கிற யாராவது பேருக்கு கேள்வி வருது. அதுக்கு நான் இதே மண்ணை சரி செஞ்சு மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணி பயிரை எப்படி நல்லா வளர்க்கலாம் அல்லது யாராவது வளர்க்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். பாருங்க, இங்க பயிரோட ஆரோக்கியம் இல்லைன்னா நல்ல விளைச்சல் வராது. பயிரோட ஆரோக்கியம் வரணும்னா அதோட மூலம் மண்ணோட ஆரோக்கியம் சரியா இருக்கணும். மண்ணோட ஆரோக்கியம்னா என்னன்னு ஒரு கேள்வி. மண்ணோட ஆரோக்கியம்னா மண்ணுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சாயில் ஆர்கானிக் கார்பன், அதாவது சாவயவ இங்காலன்னு சொல்வீங்க. எந்த மண்ணுல ஒரு சதவீதத்தை விட அதிகமா சாவயவ இங்கால இருக்கோ அதுதான் ஆரோக்கியமான மண், உயிருள்ள மண்ணு சொல்லுவாங்க. எந்த ஒண்ணுல ஒன்னிட குறைவா இருக்கோ அதை ஆரோக்கியம் இல்லாத மண்ணு சொல்வீங்க. ஆனா இன்னைக்கு சர்வே படி லெஸ் தென் 0.5% இன்னைக்கு கோலார் விளை நிலங்கள்ல இருக்கு. 0.5%க்கும் குறைவுன்னா ஃபுல்லி டெட் சாயில்னு அர்த்தம். முழுசா செத்து போச்சுன்னு சொல்லலாம். இந்த செத்த மண்ணுல கூட நீங்க பயிர் மினல்லி செய்றீங்கன்னா ரொம்ப தைரியசாலிங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஐசியூல பேஷண்டை வச்சு செலவு பெறணும் சொல்ல முடியாது. வேற உதாரணம், இந்த பூமியில முழுசா ஐசியூல வச்சு நீங்க பயிர் செய்றீங்க. பாருங்க, எங்க கரிம கார்பன் குறைவா இருக்கோ லெஸ் தேம் 0.5% அல்லது டெட் சாயில், அங்க மண் இருக்கமா இருக்கும். நீங்க செக் பண்ணலாம். மண்ணுல மம்புழு இருக்காது, செக் பண்ணலாம். அதே மண்ணுல உங்க தக்காளி வேர்கள் வளராது, அதையும் செக் பண்ணலாம். மண் தண்ணீரை உறிஞ்சாது, அதையும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆகும் போது அந்த செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய்விடும். எப்போது ஒரு செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறதோ அப்போது பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் சக்தி அதில் இருக்காது. அப்போது என்ன ஆகும் என்றால் பூச்சிகளும் நோய்க்கிருமிகளும் தேடிக்கொண்டு வந்து அதன் மீது வந்து விழுகின்றன. இப்போது இந்த வைரஸ் எப்படி வருகிறது என்று பார்த்தால் வைரஸ் மண்ணிலிருந்து வருவது கிடையாது, அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியதுதான். அதனை எடுத்துக்கொண்டு வருவது ஒரு ஒயிட் ஃப்ளை ஆகும். ஒயிட் ஃப்ளை என்று சொன்னால் அது ஒரு வெள்ளை ஈ. இந்த ஈ என்ன செய்கிறது என்றால் தக்காளி இலைகளை தனது உணவாக பயன்படுத்தும் போது எந்த செடியில் வைரஸ் இருக்கிறதோ அந்த வைரஸ் அதன் வயிற்றுக்குள் செல்கிறது. அந்த வைரஸ் எங்கே வந்து உட்காரும் என்றால் எந்த செடியில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ, மேலும் அதே செடியின் மீது உட்காரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய செடி வைரஸில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது, அதை விரட்டி விடுகிறது, எல்லாருக்கும் தப்பிச்சிடும். அதனால தோட்டத்தில் எல்லா செடிக்கும் வைரஸ் வராது. ஒன்னொன்னா ஆரம்பிக்கும். எதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ அப்படி ஒன்னொன்னா அதிகமாகி எல்லாத்துக்கும் பரவிவிடும். ஸோ அதனால் அந்த ஒரு வெள்ளையை வந்து உட்கார்ந்து இங்கே சாற்றை உறிஞ்சும் போது அந்த வைரஸ் என்ன செய்கிறது என்றால் உங்கள் செடியை இன்ஃபெக்ட் செய்கிறது. அந்த இலைக்கும் முழு உடலுக்கும் வைரஸ் பரவிவிடும். பரவனிங்க இலை சுருண்டிடும். இன்னொன்று மொசைக் வைரஸ் டிசீஸ் என்று சொல்வீர்கள். அது மஞ்சள் நிறமாகவும் மாறிவிடும். மொத்தத்தில் வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. அவன் அப்புறம் இருக்கிறதும் உதிர்ந்துடும். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் நின்றுடும். எப்போ ஒளிச்சேர்க்கை நின்று போகுதோ செடிக்கு உணவு சப்ளை ஆகாததால் அந்த பூக்கள் உதிர்ந்து விடும். வரக்கூடிய தக்காளியும் நன்றாக வராது. முடியாது. இதுதான் மூலன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு விஞ்ஞான விளக்கம் கூட. ஸோ இதுக்கு தீர்வு என்ன? பிரச்சனையை எல்லோரும் சொல்லலாம், தீர்வு என்ன? நண்பர்களே, நான் இன்றைக்கு 14 வருடங்களாக இந்த மண்ணுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி டெட் சாயில் அல்லது டீகிரேடட் சாயில்னு சொல்ற அல்லது மிக குறைந்த ஆர்கானிக் கார்பன் இருக்கக்கூடிய அந்த மண்ணை ரீஜெனரேட் செய்து மிகச்சிறந்த பயிர்களை எடுப்பதில் முதல் இடத்தில் நாங்கள் தான் இங்கு இருக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான வீடியோ துண்டுகள் இருக்கின்றன. விவசாயிகளை கொடுத்த சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் இது. இது வெறும் தியரி மட்டுமல்ல, இது பிராக்டிகல் என்று சொல்வதற்கு நான் விரும்புகிறேன். இதே கோலார் மாவட்டத்தில் கூட இன்னைக்கு இதையெல்லாம் கண்ட்ரோல் செய்து கொண்டு பயிரிடுபவர்கள் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இன்று நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் லிக்விட் கன்சாடியா. ஸோ இந்த ப்ராடக்டை
மண்ணில் போட்டவுடனேயே மண்ணின் பல்லுயிர் பெருக ஆரம்பித்து 15 முதல் 30 நாட்களுக்கு மண்புழுக்கள் எந்த இடத்தில் மண்புழு உருவாகிறதோ அங்கே அந்த ஒரு மண்ணின் உணவு சங்கிலி முழுமையடைகிறது. அங்கே எல்லா விதமான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் வளர்ச்சியோடு சேர்ந்து மண்ணில் ஹியூமஸ் உருவாகிறது. அந்த ஹியூமஸ் என்ன உருவாகிறதோ அதில் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டும் கூடவே அதிகரித்து வருடம் அந்த கார்பன் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நீங்களே பாருங்கள். இன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன சொல்றீங்க? அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இன்னும் உரம் போடு, இன்னும் பெஸ்டிசைடு போடு. ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எந்த காரணத்துக்காகவும் ஆர்கானிக் கார்பன் மண்ணில் அதிகரிக்காது. எங்கே ஆர்கானிக் கார்பன் அதிகரிக்கவில்லையோ அங்கே பிரச்சனைகள் குறையாது. ஆனால் இன்று கரிம கார்பனை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு ப்ரொலசோதாடட் இன்று தேசத்தில் இருக்கிறது என்றால் அது டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் லிக்விட் கன்சார்டியா. இது நான் நிரூபித்து காட்டிய ஒரு ப்ராடக்ட். நீங்கள் இதை பயன்படுத்தினால், அதாவது 100% உங்கள் தோட்டம் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்துவிடும். ஆரம்பத்தில் பாத்திக்கு கொடுப்பதால் மிகச் சிறந்தது, அல்லது ஏற்கனவே நடவு செய்துள்ளீர்கள். இதை கொடுப்பதன் மூலம் இது கட்டுப்படுத்தும். உங்கள் மண்ணை உயிரோட்டமாக மாற்றி நீங்கள் இடம் பெயர்வதை தடுக்கும். நீங்கள் ஊராக சென்று தக்காளி செய்வதை தவிர்க்கலாம். உங்கள் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் தரும் ஒரு விஞ்ஞான முறையை தருகிறேன். நண்பர்களே, இரசாயன உரம் போட வேண்டாம் என நான் சொல்லவில்லை. எங்களிடமே மண் பரிசோதனை செய்யுங்கள். அவசியமான அளவு மட்டும் கொடுங்கள். அவசியம் இல்லாமல் அதிகமாக கொடுத்து வைஜ்ஞானி விதான மண்ணை மறுபடியும் கஷ்டப்படுத்தாதீர்கள். இந்த முறையை இன்று மாநிலம், தேசம் முழுவதும் நாங்கள் வழங்குகிறோம். இந்த முறைகளை பயன்படுத்துங்கள். இந்த விஞ்ஞான முறையை தெரிந்து கொள்ளாமல் நீங்களே தன்னிச்சையாக லட்சக்கணக்கில் மூலதனம் போட்டு விளைச்சல் வளாமல் கஷ்டத்திற்கு ஆளாக்காதீர்கள். இவ்வளவு நேரம் நான் பேசியது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை நான் செய்யவில்லை. எத்தனையோ விஞ்ஞானிகளின் உழைப்பு. இந்த வார்த்தைகளை நான் இன்று உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் தகவலுக்காக எங்கள் நிபுணர்கள் களத்திருக்கிறார்கள். போன் செய்து அவர்களை வரவழையுங்கள். மண் பரிசோதனை செய்யுங்கள். விஞ்ஞான முறைகளை கடைபிடியுங்கள். நமது தாது ஆப்பை டவுன்லோட் செய்து உங்கள் பிரச்சனைகளின் புகைப்படங்கள் அதில் அப்லோட் செய்தால் விஞ்ஞான பூர்வமாக அதற்கான காரணம் என்ன என்ற விளக்கத்தை உங்கள் மொபைலிலே பெற்று செலவுகளை குறைத்து ஆரோக்கியமான தக்காளியை விளைவித்து மிகச் சிறந்த மகசூலை பெற்றுக்கொண்டு நல்ல வருமானத்தை ஈட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு என் பேச்சை நான் முடிக்கிறேன். மிக்க நன்றி.